கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஸோ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூவோட லிங்க்கையும் ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நேற்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வேறு லெவலில் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம நேற்று பேசியிருந்திருப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிரேக் பண்ணியிருக்கு. அதே சமயத்தில் இதோட ப்ரீவியஸ் ஹை, ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன், ஸோ இந்த பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைன், ஸோ இதையும் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒரே கேண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் பண்ணியிருக்கு. பட் அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற அந்த ட்ரெண்ட் லைன் கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டி ஆல் டைம் ஹையை கூடிய சீக்கிரமே ரீச் பண்ணும் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு 1% மேலே என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் ஆல் டைம் ஹையை உங்களுக்கு ஹிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ரிஜெக்ஷனே வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல. ஸோ ஒரே நாளே உங்களுக்கு நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி அதாவது நேற்று உங்களுக்கு ஸோ ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, பரவாயில்ல. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வருமா, இல்லை உங்களுக்கு டவுன் சைடில் இன்னும் கீழே வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா நிஃப்டி உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை அதாவது பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிஃப்டியும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும், ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நிஃப்டி அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணும். ஸோ அப்படி சான்சஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் ஸ்டாக் பெரிய லெவலில் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு சில செக்டாரில் இருக்க ஸ்டாக் மட்டும்தான் என்ன இருக்குது, ரேலி கொடுத்துருக்கு. ஸோ பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் ஆகிருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தர் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 8% நேற்று உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே போயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் லாஸ்ட் 3 months பார்த்திங்கன்னா தெரியும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 monthஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது 63% உங்களுக்கு என்ன இருக்குது, இது வரைக்கும் ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நியரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஐடிஐ பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர்னு பார்த்தீங்கன்னா 3% என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துட்டு அங்கேயும் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா மேலே போயிட்டு நம்ம கொடுத்த ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி அகைன் மறுபடியும் மேலே போகுது. ஸோ இந்த ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹையை, இந்த 368 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது மறுபடியும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணலாம். 368 அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும்.
நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சோனா காம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நாள் முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு 3% மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நியரில் 547 அப்படின்ற ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் அகர்வால் ஏ ஹாஸ்பிட்டல் அப்படி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3% மேலே என்ன இருக்குது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டேடியாக மேலே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் ஓரியன்டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% வரைக்கும் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு கரெக்ஷனில் வந்து ஒரு 3% கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம 2-3 தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் ஒரு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 396 அப்படின்ற இந்த ட்ரெண்டில் என்ன ஹிட் பண்ணும்போது ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அகைன் மறுபடியும் நம்ம ஒரு இதை வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் இப்படியே கீழே வந்து இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஸோ இப்படியே கூட என்ன ஆகலாம், ஸோ மேலே போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இதுக்கு முன்னாடி பல டைம்ஸ் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா டைம்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி கொடுத்தது. இது ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் கொடுத்துருக்கும். ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒரு 4% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ரீடெஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம், பட் செகண்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரீடெஸ்ட். ஸோ இந்த ஜோனில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இந்த ஜோனில் கொடுத்ததுலேருந்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போவே 15% வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் சயன்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்து என்ன இருக்குது உங்களுக்கு நேற்றுக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4%க்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. இந்த சயன்ட் பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குது டவுன் சைடில் விழுகும்போது ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்துட்டு இந்த இடத்துல ஒரு நாய்ஸஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டாக்குகளில் இந்த நாய்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே ரேலி கொடுக்க முடியாமல் டவுன் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுகும்போது என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகுது. ஸோ லாஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் என்ன இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இது ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது இதை உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1361 அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஜோனில் நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 1086 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எஸ்எல்லை வந்து நம்ம எந்த ஜோனில் வைக்கலாம் ப்ரீவியஸ் லோ. ஸோ இதுக்கு கீழே உடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தர் ஃபால் வரும். ஓகே, 1084 அப்படின்றது உங்களுக்கு எஸ்எல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துருக்கோம் 1361, செகண்ட் டார்கெட் 1622 உங்களுக்கு சயன்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால ரொம்ப வேகமாக ரேலி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 டார்கெட் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட்டில் கொடுத்துருந்துருப்போம். எஸ், ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்துருப்போம். இந்த சப்போர்ட்லேருந்து இந்த பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த சைட்வேஸ் இருக்கு இல்லையா, இந்த சைட்வேஸையும் உடச்சி அதே சமயத்தில் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனையும் ஸோ பிரேக் பண்ணி உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. இன்னும் நல்ல ரேலியை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ இன்னும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 2-3 டைம்ஸ் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக் வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. இந்த ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு பாருங்களேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில். ஸோ இங்கே ஒன்று, ஸோ இங்கே செகண்ட் டைம், ஸோ தேர்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒவ்வொரு தடவையும் மேலே போகும்போதெல்லாம் என்ன இருக்குது, இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் ஸோ கீழே தான் டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, அப்படி போகுது அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம எதை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த டார்கெட் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். ஸோ ஆனால் அப்படி மேலே போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் இருந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓரளவு ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ஸோ இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து வரக்கூடிய எந்த ட்ரெண்ட்லையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேலே வரைக்கும், அதாவது இந்த 2480 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஷார்ட் டேர்முக்கு ஆல்ரெடி முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருந்துருப்போம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பிரேக் அவுட்டில் இப்போ வாங்கினாலும், ஸோ இப்போ வாங்குறோம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு எஸ்எல் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளானை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஒபேராய் ரியாலிட்டி. இந்த ஒபேராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ ஒரு 5% வந்து உங்கள் என்ன இருக்குன்னா நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு கேப் அப் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே, இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கன்சிடர் அப்படின்றது, அதாவது இதை பிரேக் அவுட்னு நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கணும் அப்படின்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் வைக்கணும். ஸோ மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும்போது ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்லை வந்து வச்சுக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், ஸோ இந்த 1570க்கு கீழே, ஒரு நிமிஷம் இல்லை, ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த 1477 இங்கே தான் நம்ம எஸ்எல்லை வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், ஸோ இதை வந்து நம்ம காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்போது ஸோ இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இங்கே இதை உடச்சி மேலே போகுதுன்னு வைங்களேன். ஸோ இதை உடச்சிட்டு இங்கேருந்து ரேலி கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஸோ இதை ஹிட் பண்ணி ஒன்றும் பிரேக் பண்ணணும், இல்லைனா இதை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகணும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படி பார்க்கும்போது இந்த ஜோன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டை அதாவது நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை எது வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோமே. ஓகே, ஸோ 2343 உங்களுக்கு அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை தான் சொல்லியிருந்தோம், ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இங்கே ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோனை பாருங்களேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு 2 டைம்ஸ் என்ன இருக்குது, ஸோ ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிட்டு இதுக்கு மேலே உடைக்க முடியல, அங்கேருந்து அகைன் மறுபடியும் ஃபால். இப்போ ஃபால் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் போயிட்டு இப்போது இதை உடைக்க போகுது. இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2010 இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே வச்சுக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் உடச்சி மேலே போயிடும். அப்படி இல்லைனாலும் இங்கே வரும்போது ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு 2-3% போதும்னா நீங்கள் இங்கேயே என்ன பண்ணலாம், உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா என்னன்றதை உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம். செகண்டு இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ளூ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதாவது நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கூட இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹரிஸ் உங்களுக்கு இதை இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது
ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் என்ன இருக்குது, ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது என்ன இருக்குன்னா மேலே போக போகுது. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது ட்ரையாங்கிளோட டாப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே வந்துட்டாலே பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2032. ஸோ இந்த க்ரீன் கலர் இந்த லைனை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுதான் பிரேக் அவுட். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே மேலே போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இதை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்து இங்கே வரலாம். ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம வந்து பிரேக் அவுட் வந்து இதுக்கு மேலே, ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த ஜோன் வைக்கலாம்னா இந்த ஜோனே வைக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன், ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் உடைக்கும் போது நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் ஃபால் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படின்னா, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். ஒன்று இந்த ஜோன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஆல் டைம் ஹையை நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். செகண்ட் டார்கெட். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஸ்டார் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஆக்சிஸ் பேங்க். இந்த ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரவுண்டிங் பாட்டம் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் அவுட்டும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அப்படி எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை இந்த ஜோனில் வைக்கலாம். இதுக்கு கீழே உடைக்கும் போது நம்ம எஸ்எல் வந்து ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு நம்ம வெளியில் வரணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது இதுதான் ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஸோ ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு என்ன ஆகும். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட். ஸோ இன்னும் அதாவது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள், அதாவது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிராஃப்ட்ஸ்மேன். இந்த கிராஃப்ட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ரவுண்டிங் பாட்டம் வித் ஹேண்டிலோடு இருக்குது. இந்த ஹேண்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் பிரேக் ஆகிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ கிளியர் கட்டாக பிரேக் ஆகலை. ஸோ அதோட க்ளோஸ் மட்டும் தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இப்போ புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு மேலே இன்னொரு புல்லிஷ் கேண்டில் எனக்கு பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது எதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி, அதாவது சப்போர்ட் லைன், ஸோ இந்த ஹேண்டிலோட சப்போர்ட் லைனை உடச்சி எப்போ கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்குதோ, ஸோ அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் இதை வந்து எஸ்எல் நம்ம அதாவது ஸ்டாப் லாஸை நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது டார்கெட். இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹியூஜான ஒரு கப், இந்த கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லலாம், ரவுண்டிங் பாட்டம் சொல்லலாம். இந்த கப் அண்ட் ஹேண்டில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9800 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதாவது 9800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த கப்போட டார்கெட் அது. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில ஸ்டாக்குகளில் நம்ம இப்போ பார்த்துருவோம். 3 ஸ்டாக் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் நேற்று என்ன இருக்குன்னா லாஸ்ட் 2 டேஸாக பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோன் பாருங்கள். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை இதுதான். ஸோ இந்த 9055 அப்படின்றது உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி தான் இப்போது இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல விஷயம்னு வைங்களேன். ஸோ ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ ரீடெஸ்ட் எடுக்கும்போது அகைன் மறுபடியும், ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ரேலியை கொடுத்ததுனால
உங்களுக்கு லாஸ்ட்டு பாருங்களேன். ஸோ இங்கேருந்து பாருங்களேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு குட்டி குட்டி கேண்டிலாகவே இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ 2 நாளில் கூட எடுக்கலாம். ஸோ இன்றைக்கே கூட ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம அகைன் மறுபடியும் ரெக்கவர் கூட ஆகலாம். ஸோ இங்கேருந்து நம்ம அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ இப்படி ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கேண்டிலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம பிரேக் அவுட் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் நியரில் தான் இருக்குது, அதுவும் சொல்லணும். ஸோ ஒரு 5% தான் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த ஜோன் ஏன் அது நமக்கு டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரேலி ஸ்டார்ட் ஆகும். ஒன்று இல்லை அப்படின்னாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் தீபக் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த தீபக் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனை அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து உங்களுக்கு ரேலி கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட ரேலி கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே வர்றது மேலே மறுபடியும் அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அதாவது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அப்போ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்எல் இந்த ஜோன் தான் கீழே. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1746 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எஸ்எல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதானி பவர். இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ ஒன்று, ஸோ இல்லை அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே வரணும். ஸோ இந்த அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் இந்த ஸ்டாக் ஒரு சூப்பரான ரேலியை கொடுத்துச்சு. ஒரே நாளே 20% நினைக்கிறேன். ஓகே, ஒன்று என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. ஆல் டைம் ஹை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை உடைக்கணும். அதானி பவரை பொறுத்த வரைக்கும் இந்த 180க்கு மேலே உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு முன்னாடி போய் இப்போது இடையில வந்து வாங்குறது வந்து உங்களுக்கு கரெக்டான டெசிஷனாக இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.